டிஎஸ்பி சுந்தரேசன் கதை. அவருக்கு இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான். நேற்று செய்தி வந்திருக்கு. பாவம், நல்ல மனுஷன், நேர்மையான ஆள். நேர்மையான ஆள் பூரா தானே கெதி. நேர்மையான ஆளுக்கு காவல்துறையில் காலி பண்ணாமல் விட மாட்டாங்க. அதனால் ஏதாச்சும் ஒரு கதையை கட்டி சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது நடக்கிற கதை தான். அவர் கொஞ்சம் ஏமாந்துட்டார். அதனால் காவல்துறை பற்றி தெரியாமல் அவர் பாட்டுக்கு பேசிவிட்டார். எதுக்கு சொல்கிறேன்னா, விருப்ப ஓய்வு கொடுக்குறாரு. விருப்ப ஓய்வு கொடுத்தா விட மாட்டான். இப்போ நான் விருப்ப ஓய்வு கொடுத்தேன். என்ன பண்ணாங்க, விருப்ப ஓய்வு போன உடனே ஒரு உயர் அதிகாரியை கூப்பிட்டு விருப்ப ஓய்வு கொடுத்துருக்காருப்பா அந்த ஆள், அந்த ஆள் விடக்கூடாது. அப்போ அவர் என்ன செய்யணுன்னாரு, அந்த ஆள் யாரையாச்சும் அடிக்க போனதா அதை இட்டு கட்டி ஒரு கதையை கிளப்புப்பான்னாரு. மறுநாள் எனக்கு சார்ஜை கொடுத்துட்டான். என்னென்னு கேட்டால், நீ ஒரு டிஎஸ்பி அடிக்க போனையாங்கிறான். இந்த டிஎஸ்பி யாருன்னே எனக்கு தெரியாது, என்னையா கதை கட்டுறாங்கன்ட்டு. சரி, விசாரணை நடக்கட்டுமே, அதில் நம்மளை இவங்க என்ன பண்ண முடியும், தப்பு நடந்துருந்தா தானே அப்படின்னு சொல்லி நான் விசாரணையை மேற்கொண்டேன். விசாரணை அதிகாரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாகவே தெரியவில்லைன்னாரு. அடுத்த நாள் அவர் கோயம்புத்தூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு விசாரணை அதிகாரியை போட்டாங்க. அவரும் சொன்னார், இதில் ஆதாரமே இல்லையே அப்படின்னாரு. அவரை ஊட்டிக்கு மாற்றிட்டாங்க. மூணாவது விசாரணை அதிகாரி போட்டார். அவர் விசாரிக்காமையே குற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னு என் மேலே எழுதினாங்க. நான் என்ன சொன்னேன், சரி குற்றம் நிரூபிக்கப்பட்டதில்லை, எனக்கு தண்டனை கொடுங்கப்பான்னு. அப்போ தானே நான் விஆர்எஸ்ஸில் போக முடியும். நிலுவையில் இருந்தால் போக முடியாது. உடனே எனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. செய்யாத தப்பு சார்ஜ் கொடுத்து சென்சூர் கொடுத்துட்டாங்க. நான் தண்டனையே வாங்கினதில்லை காவல்துறையில். சரி விட்டுடலான்னா, இல்லை நீங்கள் ரொம்ப நாள் லீவில் இருந்தீங்கன்னா, சரி அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு சென்சூர் வாங்கிக்கோங்க, அதுக்கு ஒரு சென்சூர். மெடிக்கல் லீவ் போட்டீங்கன்னா சரி, அதுக்கு போர்டுக்கு போகணுன்னா அதுக்கு ஒரு சென்சூர்னு கொடுத்தான். எல்லா தண்டனையும் வாங்கிக்கிட்டே அப்போ தானே வெளில போக முடியும். நான் வெளியில் வந்தேன். எனக்கு தெரியும் காவல்துறைனா இப்படி தான் இருக்கும். பொய்யும் புரட்டும். பொய் கேஸ் குற்றவாளிகள் மேலே போடுவான். காவல்துறையில் வேலை பார்க்குறவங்க மேலே பொய் கேஸ் அப்படிலாம் போடுறது தான்.